நேற்றிரவு மாரடைப்பு காரணமாக டேனியல் பாலாஜி காலமாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. கடந்த சில வருடங்களாகவே நிறைய சினிமா துறையினர் ரொம்ப கம்மியான வயசுலேயே எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. டேனியல் பாலாஜி, இவர் பேர் பாலாஜி அப்படின்னாலும் இவர் சித்தி அப்படிங்கிற நாடகத்தில் டேனியல் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் வருவார். அதிலிருந்து தான் இவர் டேனியல் பாலாஜியாக மாறினார். அதன் பிறகு இவர் நடித்த நிறைய படங்களில் இவரோட ஆக்டிங்கை இவர் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக நடிப்பார். கண்டிப்பாக இவர் மாதிரி இன்னொரு நடிகர் இவரிடத்தை பூர்த்தி செய்யவே முடியாது. வேட்டையாடு விளையாடு படத்தில் இவர் ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருந்தார். அப்படிங்கிறதுக்காக இவரை கூப்பிட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க அப்படின்னு இவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. பெரும்பாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட ஒரு பாராட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருந்தால் மட்டும்தான் அவர் பாராட்டுவார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாரு. அதாவது பாராட்டி முடிச்சுட்டு தலைவர் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. இவர் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்திருக்காரு. இவரை கவனிக்கலை. காரில் ஏற போகும்போது தலைவர் திரும்பி பார்த்துருக்காரு. அவரை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு அவர் இருக்கிற இடத்த பார்த்து ஹாய் கண்ணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாராம். இதை ஒரு பேட்டியில் ரொம்பவே நெகிழ்ச்சியாக டேனியல் பாலாஜியை சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு தலைவர்கிட்ட இருந்தே ஒரு பாராட்டு பெற்ற ஒரு மனிதர். இயல்பாகவும் நல்ல மனிதரும் கூட. அவர் இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்மளை விட்டு போயிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் கண் தானம் பண்ணியிருக்காரு. கண் தானம் பண்ணி இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் அவர் ஒளியேற்றி வச்சுருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப சிறந்த மனிதராக தான் அவர் பார்க்கப்படுறாரு. அவர் மறையில் இன்னும் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கண்டிப்பாக அவர் செய்த நல்ல விஷயங்கள் மக்கள் மனதில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்.